வெல்கம் டு ஆடேரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க மம்மி டேடியோட வெட்டிங் டே நாளைக்கு. இப்போ வந்து டேடி மம்மியையும் ஜெனிலியாவையும் கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. அந்த கேப்ல கடகடன்னு கேக் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கேக்குக்கு வச்சிருக்கேன். அது ஒரு 30 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் வச்சிருக்கேன், 30 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும்னு நினைக்கிறேன். உங்க வரத்துக்குள்ளே பண்ணணும். ஏன்னா போன வாட்டி நான் கேக் செய்யும் போது பாதியிலே வந்துட்டாங்க. இந்த வாட்டியாச்சும் அவங்க வரத்துக்குள்ளே பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த டைம் நான் எதுவும் வாங்கலை, என்கிட்ட எந்த காசும் இல்லை, அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்லாம் ஒரு பிட்டை போட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம். இன்னைக்கு நைட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த கிஃப்ட்டும் கொடுக்க மாட்டேன். எப்பவுமே நைட்டு கொடுப்போம், ஆனால் இந்த மாதிரி நைட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நைட் எதுவும் கொடுக்காம காலையில் அவங்க எழுந்து வரும்போது இங்கே சர்ப்ரைஸாக எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை கண்டுபிடிக்கிறாங்க எத்தனை கண்டுபிடிக்கலன்னு பார்க்கலாம். எப்போவுமே பாதிக்கு மேலே கண்டுபிடிச்சிருவாங்க நாங்கள் என்ன தரப்போகிறோம்னு சொல்லிட்டு. பார்ப்போம், இந்த வாட்டி எப்படியாச்சும் வின் பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் வந்து நான் இவ்வளோ சூப்பராக வரும்னு நினச்சி பார்க்கவே இல்லை. ஏன்னா எப்போவுமே நானே தான் கேக் பேட்டர் இது பண்ணி செய்வேன். ஆனால் இந்த வாட்டி வந்து அது பண்ணுறதுக்குலாம் சுத்தமாக டைம் இருக்காது, கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்றதுனால நான் வந்து கடையிலேயே வந்து இந்த பில்ஸ்பெரி குக்கர் கேக் அந்த மிக்ஸ் வாங்கிட்டேன். ஆனால் அதை நான் வந்து ஏர் ஃப்ரையரில் தான் பேக் பண்ணேன். அது ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு. அது இல்லாமல் நானும் வந்து வைடான ஒரு பாத்திரத்தில் ஊற்றுனதுனால ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் சாஃப்டாக இருக்குது கேக், ரொம்ப சீரியஸாக செம்ம சாஃப்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்க பாத்திரத்தில் நெக்ஸ்ட்டு குவான்டிட்டியும் அதிகமாக ஊற்றிருந்தா நல்லா திக்காக ஹைட்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம சாஃப்டாக இருக்குது. எனக்கு வந்து இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதை நான் எனக்கு தெரிஞ்சு ஹாஃபாக கட் பண்ணி மேலே வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னால் இப்போ க்ரீம் வாங்குற அளவுக்குலாம் டைம் இல்லை. ஜஸ்ட்டு சும்மா ஒரு பிளெயின் வெண்ணிலா ஃப்ளேவர் கேக்கை கட் பண்ணுற பிளானில் தான் நான் இருக்கிறேன். ஏன்னா சுத்தமாக வாங்குறதுக்கெலாம் வெளியில போனாலே நான் கிஃப்ட் தான் வாங்க போகிறேன்னு டவுட் வந்துடும். அதனால தான் நான் வந்து இதையே நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அதனால தான் அந்த ஐடியாலாம் நான் பண்ணல, க்ரீம் வாங்குற ஐடியாலாம். இப்போதைக்கு இந்த கேக்கை மட்டும் ஹாஃபாக மேலே கட் பண்ணி வச்சு நாளைக்கு வெட்டிட வேண்டியதான். இது கூல் ஆகட்டும். ஹாப்பி வெட்டிங் டே அந்த மாட்டுவாங்கல்ல, அது நானே பண்ணியிருந்தேன். நானே பண்ணேன், நான் பண்ணல, என் தங்கச்சி தான் இது எழுதினது. நான் இந்த ஐடியா கொடுத்தது நான், பண்ணது அவள். இப்போ வந்து இதை மாட்டலாம் இந்த ரோப்பில். பலூன் ஊற்றுக்குள்ளே டைம் ஆகிடும் போல். நான் பலூன் ஊற்றிட்டுருக்கேன், அந்த மேடம் வந்து இதை கட்டிகிட்ருக்காங்க. பலூன் எப்படியா ஃபுல்லாக ஊற்றி முடிச்சிடலாம். எனக்கு சத்தியமாக செம்ம சிரிப்பு தான் வருது. அவங்க எழுந்துட்டாங்க, நாங்கள் விஷ் பண்ணிட்டோம், இந்த டெக்கரேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டாங்க, கேக்கு கூட பார்த்துட்டாங்க. ஆனால் நாங்கள் மற்ற எதுவுமே கிஃப்ட் தரலைன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. வேறு எந்த கிஃப்ட்டும் நாங்கள் தரல அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா எப்போவுமே வந்து ஹாலில் வைப்போம். இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு, நான் சோஃபாவில் அந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அது மேலே டவல் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அந்த டவல் மேலே தான் டேடி கை வச்சிட்ருக்காங்க. ஆனால் டேடி இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால் நாங்கள் ஒன்றும் கிஃப்ட்டு தரலன்னு தான் நினச்சிட்ருக்காங்க. செம்ம இதுவாக இருக்குது எனக்கு. அவ்வளோதான், போக வேண்டியதான். இதை நான் மேலே வச்சுருக்கேன், கேக் டபுள் ஆக்கியிருக்கேன். ஹாப்பி வெட்டிங் டே. தேங்க்யூ. கட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். தேங்க்யூ. திரும்பி நில்லுங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. சொல் பேசு. நம்பி ஏன் அப்படி பண்றீங்க? தேங்க்யூ. ஏன் அதெல்லாம்
அது போல சோஃபா அங்க வச்சா டஸ்ட் ஆயிடுச்சு. அதனால கை வச்சோம். நீங்க அந்த கை வைக்கும்போது ஐயோ சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளா தான் பிளாக் எடுக்க மாட்டேன். ஆமா கவர்மெண்ட் நல்லா வெரி நைஸ். தேங்க் யூ. நீ எடுத்த மாட்டேன்னு சொல்லி Thank you. இல்லைங்க இல்லைங்க. என்னது இன்னுமா? ஐயோ தேங்க்யூ. இந்தாங்க நீங்க ரெடி போட்டு விடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. பத்துதா சின்ன ஃபிங்கர்ல தான் போகணும்னு நினைக்கிறேன். இது வா. சூப்பர். ஏமா இப்படி பண்றீங்க? ஒரு நிமிஷம் என் பிள்ளைங்க நீங்க சார்ஜர் அந்த வயர் அங்க ரூம்ல தான் இருக்கு. எங்க? ஏம்மா இதெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணுங்க. ஆள் கட் பண்றோம் அவங்க. மம்மி டென்ஷன் இது இருக்கிறாங்க. அதை எப்படி விட்டுருவோமா? எல்லா வருஷத்தோட ஒரு வருஷம் அதிகமாக போகணும்னா நான் நினச்சிட்டு இருக்கேன். சார்ஜர் ஏய் பாருங்க. சூப்பர். இதெல்லாம் பண்ணிடுற. அப்படியா? செம்மறி. டார்க்கா இருந்தா கிளியரா. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களுக்கு உண்மையாலே நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுத்தோமா? நாங்கள் எப்படி சொல்றது, கிஃப்டே இல்லைன்னு சொல்லி. சத்தியமா வருஷம் சர்ப்ரைஸா தான் போயிட்டு வருஷம் சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா நீ தான் சொன்ன மம்மி எதுவுமே இல்லைன்னு சொன்னேன். அப்பா ஓகே பசங்க வந்து குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்து லாஸ்ட் இயரோட இந்த இயர் கொஞ்சம் ஹையராக இருந்து. பஞ்சாபி தாபாக்கு வந்திருக்கோம். எல்லாமே மெனுலாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. தாபாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நான், சப்பாத்தி அண்ட் இந்த காடை, நாட்டுக்கோழி இந்த மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், பட்டர் நான் அண்ட் இன்னும் என்னம்மா கார்லிக் கார்லிக் ப்ரான் அண்ட் சில்லி சிக்கன் வாங்கியிருக்கோம். சப்பாத்தி வாங்கியிருக்கோம். டேஸ்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இது வந்துச்சு ப்ரானா இதுவாக கிரேவியாக இருக்கு. நான் கோல்டு சோடா ஆர்டர் பண்ணிட்டேன். வயிறு ஃபுல்லாகிடுச்சு மம்மி, வயிறு செம்ம ஃபுல்லாகிடுச்சு மம்மி, ஏன்னா சாப்பிட முடியல மம்மி. ப்ளூபெரி கோலி சோடா பரவாயில்ல. கமுக்கிறது தான் பெரிய டஃப்பான போகுது. ஐயோ தட்டவன என் கை உடைஞ்சிரும். எனக்குமே பயம்தான் அது. ப்ளூபெரி ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இவதான் நல்லா இருக்கு அது சொன்னா. டேஸ்ட் பண்ணி பாரு. இது காலி பண்ணிடும் வயிறு. நான் சாப்பிட்டது அதிகமாக 4-5 ஐயோ குடிக்காம கேஸ வேஸ்ட் பண்ணிருக்கா மம்மி. அவ குடிக்கவும் மாட்டேங்கிறா, குடுக்கவும் மாட்டேங்கிறா. அவ்வளவுதான், ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. பில் ஆல்சோ கேம். அவ்வளோதான், நல்லா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. செம்ம டயர்டாக, வயிறு ஃபுல்லாக இருக்குது. அப்படியே தூங்குனா டேரெக்டாக காலை தான் எழுந்துப்பேன். அந்த அளவுக்கு செம்ம தூக்கம் வருது எனக்கு.
உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு? ஜாலியாக போச்சா? சூப்பராக ஜாலியாக போச்சு. உங்களுக்கு கிஃப்ட்டு சர்ப்ரைசஸ் அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? நான் வந்து எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக வந்து எவ்ரி இயர் நீ பண்ணுற சர்ப்ரைஸ் தான், ஆனால் இந்த வாட்டி பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்ணிட்டேன். அதனால மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அது எப்படி தராம விட்டுருவோமா நாங்கள்? ஓகே, see you next video. டாடா பாய்.